சோதரர்களே, இப்ப இந்த நாட்டில் முஸ்லிம்களை கௌரவிப்பதற்காக பாசிச பாஜக அரசாங்கம் பல்வேறு விதமான சதிகளை அறிவித்து வருகிறது. அதுல முக்கியமான நாட்டு என்ன அப்படின்னா, பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போறோம். மறுபடியும் இந்த பூஜாரி காட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. நான் இந்த மாதிரி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் சமமா நடத்தப்படலாம். ஏன்னா இப்ப வேற வேற மாதிரியான சிவில் ஒவ்வொரு விஷயத்திலையும், இப்ப உதாரணத்துக்கு சிவில்ன்றது பல பேருக்கு புரியாது. அதாவது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப முஸ்லிம்களுக்கு திருமண முறைன்னு இருக்கு தனியா. நம்ம நம்மளுடைய மார்க்க அடிப்படையில திருமணத்தை முடிக்கின்றோம். அதே மாதிரி பால பிரிவினையும் இருக்கு. இது இந்து மத அடிப்படையில் செய்வோமா? கிடையாது. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கின்றதோ அந்த அடிப்படையில பால பிரிவினை செய்து கொள்கின்றோம். அதே மாதிரி குழந்தையை தத்தெடுக்கிறதுலாம் இருக்கு. தத்தெடுக்கிறதுலாம் செல்லாது. நமக்கு இஸ்லாத்துல செல்லாதுல. வளர்ப்பமானதெல்லாம் கிடையாதா இல்லையா? வளர்ப்பமான எடுத்து என்னைய நான் மயன்னு சொல்லி நானும் அறிவிக்க முடியாது. அறிவிச்சாலும் செல்லாது. அப்ப இந்த மாதிரி தத்தெடுப்பு விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவாகரத்து. கணவன் மனைவியை பிடிக்கல அப்படின்னா 2 சாட்சிகளை வச்சு விவாதத்தை செய்து விட்டு ஜமாத்துல சொல்லலாம். ஜமாத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி புலா கொடுக்குறது. பெண் கணவனை பிடிக்காவிட்டால் இப்படி பிரிந்து கொள்ளலாம். இதை நாம கோர்ட்ல போய் ஆகணும். கோர்ட்ல போய் இந்த மாதிரி விவாதத்துல அப்ளை பண்ணா என்ன ஆகுது தெரியுதா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். 25 வயசுல ஒரு பொம்பளை தன்னுடைய பூசை பண்ணிய கொடுமைப்படுத்துறான்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா. அவங்களுக்கு 81 வயசுல கொடுத்துருக்காங்க விவாதம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாத்துக்கிறீங்க? அப்ப 81 வயசுல நீ விவாதத்துக்கு கொடுத்து என்ன கொடுக்காதான் என்ன? அதுக்கு அந்த வேலையை சித்தம் தான் செத்துருப்பான். சித்தவங்களுக்கு விவாதம் முடியுமா? அந்த மாதிரியான அநியாயங்கள்லாம் நடக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு இருப்பதை போல ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனியான சலுகைகளை கொடுத்திருக்கிறார். பல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது முஸ்லிம்களை குறித்து என்ன செய்யலாம்? இதெல்லாம் தூக்கணும். முத்தலாக்கு சொல்லி முஸ்லிம் பெண்கள் ரொம்ப உணவுப்படுத்தப்படுறாங்க. அவர்களுக்கு நீதி வேண்டாமா? பிஜேபி பேசலாம். டிவியில முஸ்லிம் பெண்களுக்கு நீதியை பத்தி நீ பேசுறியா? ஆடு நனைவு என்று ஓனாய் எழுதினாம் என்று சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி முஸ்லிம்களுடைய பெண்கள், முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நீ பேசுறா. முதல்ல இந்து பெண்கள் என்னதான் பாதிக்கப்படுறாங்க நீ அதை போய் பாருங்க. முதல்ல முத்தலாக் என்று ஒரே நேரத்துல தலாக் 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 என்று சொல்லி அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் கணவன் மனைவி சேர முடியாது, வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி சேரணும்னு சொல்லி கிறுக்குத்தனமாக ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்தை புறக்கணித்து விட்டு இங்கே பிரச்சனைகளால தப்பா எழுதி வச்சிருக்கலாம். அப்படி எழுதி வச்ச தப்பான சட்டத்தை மாத்திரக்கூடிய இந்த தலாக் சட்டத்தை நீக்கணும்னு எதுக்குறான்னு சொல்லுவானா? ஒரு விரல்ல ஒரு சின்ன ஒரு கூண்டு வச்சுக்கிறீங்க. என்ன செய்யணும்? மருந்து போட்டு அந்த விரலை சரி செய்யணும். இல்ல முன்னோர்னால கையே வெட்டி இருக்கோம் இருக்கம் தான் சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு உள்ள சில சலுகைகளை நாம மார்க்க அடிப்படை நடக்கின்றோம்ல, இந்த விஷயத்துல சீண்டுறோம். சீண்டி இதை நமக்கு கூக்கக்கூடிய நாம நம்ம மார்க்க அடிப்படையில் செயல்படக்கூடிய சலுகைலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சலுகையினால இது நாம நம்முடைய மார்க்கத்தை பாவப்பட்டு நடத்துறோம், அவ்வளவுதான். இது இந்த அடிப்படையில நாம் நடப்பதை தடுப்பதற்காக, இஸ்லாமிய எழுச்சியை ஒழிப்பதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோம். எப்படி நம்ம இந்த மாதிரியான அடிப்படைகள்லாம் விவாதம் செய்ய முடியாது. பாரத பிரிவினை அவங்க மாதிரி செய்யணும். நம்ம எப்படி கல்யாணம் பண்ணணும்ன்றத இவன் அந்த மோடி தான் சொல்லுவான். முதல்ல அவனே கல்யாணம் பண்ணி உருப்படியா வாழ தெரியல. இவன் சொல்றத நம்ம கேட்கணுமா? இப்ப இந்த மாதிரியான சட்ட அடிப்படையில பொது சிவில் சட்டத்தை நாங்க கொண்டு வர்றோம் அப்படின்னா எதை நீ பொது சிவில் சட்டம்னு சொல்ற? முதல்ல என்னன்னு கேட்டா சமமா எல்லோரும் இருக்க வேண்டும். இந்து மதத்துல உள்ளவங்க முதல்ல நீ சமூகம் கொடுத்தியா? நாங்க எங்களுடைய திருமணத்தையும் எங்களுடைய பாரம்பரியங்களையும் எங்களுடைய விவாத விஷயங்களையும் எங்களுடைய தத்தெடுப்பு விஷயங்களை நாங்க எங்களுடைய மார்க்க அடிப்படையில் நாங்க செய்யறது உனக்கு என்ன உறுத்துது? நான் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய சொத்து இந்த மாதிரி போகுது, இந்த பெர்சன்டேஜ் போகுதுன்னா இதுல மோடிக்கு என்ன வந்துச்சு? இதுல சன்பரிவார பயங்கரவாதிகள் என்ன பாதிக்கப்படுற?
என் சொத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறதுல எவனுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது? எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த சட்டத்திட்டங்கள் அருமையான சட்டத்திட்டங்களா இருக்கு. பெண்களுக்கும் சொத்து கொடுக்கவும் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீ இந்து மதத்துல இப்பதான் கொண்டு வந்திருக்கிற, சரியா? அப்ப இப்படி அவர் அற்புதமான மார்க்க சட்டத்திட்டங்களை இவன் விளையாண்டு சமூக உரிமையை நம்ம பேர மறுக்கிறோம் என்று சொல்லி ஒரு பொய்யான காரணம் சொல்றாங்க. சமூக உரிமை என்னத்தை மறுத்து அப்படின்னு இந்து மதத்துல என்ன சமூக உரிமை வாழுது சொல்லி பார்ப்போம். பள்ளிவாசல்களுக்குள்ள ஒருத்தவன் தாழ்த்தப்பட்டவனாக இருந்து ஒருவர் இஸ்லாத்தை சொல்லுவாரையானால் அவர் தலைமை என்று துணை நடத்துவார், நாங்கள் பின்னாடி நின்று சொல்லுவோம். சமூக உரிமை, இந்த சமூக உரிமையை அவன் கோயில உருவாப்போம். தாழ்த்தப்பட்ட ஒரு நபரை உன்னுடைய கோயிலுக்கு உள்ள முடியா நுழைய முடியுமா? இந்த சமூக உரிமையை பத்தி எவனா பேசுற? போடுவாப்போம், சட்டத்தை போடுவாப்போம். சூத்திரனும் இந்த மாதிரி பிராமணனும் ஒரே வரிசையில் நிக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆளுகளை பார்த்து கேட்கணும். இந்த கல்யாண ராமன் இருக்கானே, அவன் ஒரு கீழ்ஜாதியன் என்று சொல்லி அவனை காரி துப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கீழ்ஜாதியாக இருக்கக்கூடிய இந்த சூத்திரன் கல்யாண ராம அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் மலம் கழிக்கக்கூடிய கப்பூசுல போய் மலம் கழிக்க முடியுமா? அவனால முடியாது, விரட்டி விட்டுருவாங்க. கப்பூச கழிவுல போனாலும் போக மாட்டான் தாழ்த்தப்பட்டவர்கள் அடிப்படையில். அப்ப இதுதான் நீ வழங்கக்கூடிய சமநீதி. இங்க இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் காஞ்சி சங்கராச்சாரியாரோட ஈக்குவலா உட்கார முடியாது. காஞ்சி சங்கராச்சாரியார் கட்டில உட்கார்ந்து இருப்பாரு, பொன் ராதாகிருஷ்ணன் தரையில தான் உட்காரணும். அதுதான் நீ வழங்கக்கூடிய சமநீதி. பிஜேபியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நாடாருக்கு என்ன பெயர் வச்சிருக்கீங்க? சாமான் என்று பெயர் வைத்துக் கொண்டு சக்கிலியனை தொட்டாதிட்டு சாதாரண பார்த்தாலே தீட்டு. தமிழிசை சவுந்தரராஜன சங்கராச்சாரியார் பார்த்தாலே தீட்டு ஒட்டிக் கொள்ளும் என்று சம உரிமை வழங்கக்கூடிய இவர்கள் நம்ம இஸ்லாத்துல சம உரிமை பேரப்படலன்னு சொல்லுவோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவன் முதல்ல நீ சரியான கோயில சம உரிமை கொண்டு வராம முடியுமா? ஆனா நாங்க இங்க சம உரிமை வழங்கி கொண்டிருக்கிறோம், அது சம உரிமை இல்லை என்று போய் சொல்ற. இதுதான் யதார்த்தமான நிலைமை.